தவறாக பிரம்மாவை நினைக்காதே. அவர் ஏதாவது நீண்ட சிந்தனை சென்றிருப்பார். படைக்கும் தொழிலை மேற்கொள்ளும் நான்முகன் தன்னை மறந்து இப்படி சிந்தனையில் ஈடுபட்டிருந்தாள். இவரது சிருஷ்டியில் மனிதன் மிருகமாகவும் மிருகம் மனிதனாகவும் மாறிவிடுமே. நாமோ சிறு பிள்ளைகள், அவர்களோ பெரியவர்கள். பெரியவராயிருந்தாலும் சிறியவராயிருந்தாலும் பணிவுக்கு பதில் பணிவு காட்டாவிட்டால் அவருக்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். அப்படியொன்றுமாகாது. நீங்கள் எங்கிருந்து வேடிக்கை பாருங்கள். பிரம்மதேவரே, என்ன முருகா? இதற்கு முன்பாக 4 முகங்கள் கொண்ட உங்களை நான் பணிந்தது உங்களுக்கு தெரியவில்லை அல்லவா? குமரா, நான் கவனிக்கவில்லை. ஓஹோ, கவனிக்கவில்லையா? கவனம் இங்கில்லையா? சரி, உமது தொழில் என்ன? புரியாதவன் போல் புதிதாக கேட்கிறாய். கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? உமது தொழில் படைக்கும் தொழில். எதை அடிப்படையாக கொண்டு படைக்கும் தொழிலை செய்கின்றீர்? வேதத்தை மையமாக கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு ஜீவராசிகளை படைக்கிறேன். அந்த வேதத்திற்கு விளக்கம் என்ன? ஓம் என்னும் சொல்லிலிருந்து உதயமாவது வேதம். அந்த ஓம் என்பதற்கு என்ன பொருள்? அதுதான் பிரணவம். பிரணவத்தை பிரித்து சொல்லு. ஆகார உகார மகாரங்களின் சேர்க்கை. அந்த ஆகார உகார மகாரத்திற்கு அர்த்தம் என்ன? அதாவது ஆகாரம் என்பது என்ன? பந்து. என்ன பந்து? முருகா, உண்மையிலே எனக்கு அதற்கு பொருள் தெரியவில்லை. ஆனால் போதும். வேதத்தை மையமாக கொண்டு படைக்கும் தொழிலை மேற்கொள்ளும் உமக்கே எதற்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் இது மாபெரும் வெட்கக்கேடு. நான்முகனே, வாரும் இப்படி. வேதத்திற்கு விளக்கம் கூறும் வரை உம்மை விடப்போவதில்லை. உமது தலைக்கணம் வேரோடைய தக்க தண்டனை கொடுக்காமல் இருக்க போவதும் இல்லை. யாரங்கே? அழைத்து சென்று சிறையில் அடையுங்கள் பிரம்மனை. வேண்டாம், நானே செல்கிறேன். கும்பெருமான் முருகப்பெருமான் பிரம்மதேவனை சிறையில் அடைத்து விட்டார். அவரை காப்பாற்றுங்கள். முருகா, ஏன் பிரம்மாவை சிறையில் அடைத்தாய்? தந்தையே, பிரம்மருக்கு பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை. அதனால் தான் சிறையில் அடைத்தேன். குமரா, நீ என்னதான் சமாதானம் கூறினாலும் படைக்கும் தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மாவை நீ சிறையில் அடைத்தது மாபெரும் தவறு. தந்தையே, தங்கள் அருளில் தோன்றிய நான் ஒரு காலமும் தவறு செய்ய மாட்டேன். வேதத்தை கற்று மறந்தவன், அதை பிறருக்கு எடுத்து உபதேசிக்காதவன், அவசர கூறு பாடியவன், அதற்கு விளக்கம் கூற தெரியாதவன். இந்த 4 குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தாலும் சிந்தித்து சிந்தித்து மீண்டும் திருந்துவதற்காக அவனை தனியே அடைத்து வைக்க வேண்டும் என நீங்கள் தானே ஆகம சாஸ்திரத்தில் கூறியிருக்கின்றீர்கள். ஆம், நான் தான் கூறினேன். அதை இல்லை என்று யார் மறைத்தார்கள்? இப்போது தங்கள் வாக்கிற்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பிரணவத்திற்கு பொறுக்கூற தெரியாத நான்முகனை நான் சிறையில் அடைத்தேன். இது எப்படி தவறாகும்? நீ சிறுபிள்ளையாயிற்றே, உனக்கு பிரணவத்தின் பொருள் கூறினால் புரியுமோ புரியாதோ என்று பிரம்மதேவர் மௌனமாக இருந்திருக்கலாம் அல்லவா? அறியாத பிள்ளை தெரியாத விஷயத்தை கேட்டால் அனைத்து அறிந்த பெரியோர் அதை எடுத்துச் சொல்ல வேண்டியது கடமை அல்லவா? சொன்னாலும் உனக்கு புரியாத வயது. அறிவிக்கும் வயதுக்கும் சம்பந்தமே இல்லையப்பா. ஓஹோ, நீ அனைத்தும் அறிந்தவனோ? தங்களால் ஆக்கப்பட்ட சாஸ்திரங்கள் வேதம் சகலமும் அறிந்தவன் நான். அப்படியானால் உன்னால் வேதத்திற்கு பொருள் கூற முடியுமோ? கேட்பதற்கு நீங்கள் தயாரானால் சொல்வதற்கு எனக்கு தடை இல்லை. எங்கே சொல்வார்களாம்? வேதத்தை சொல்பவன் ஆசான், கேட்பவன் சேடன் அல்லவா?
நான் தந்தை, நீ மைந்தனடா, அதை மறந்து விடாதே. அது உறவு முறையில். உன்னை ஆக்கியவனே நான். காரணத்தோடு படைத்தீர்கள். உன்னிலும் உயர்ந்தவன் நான். இல்லை, தங்களை விட உயர்ந்தவன் நான் தான். நீ? தந்தையே, நீங்கள் பஞ்சாட்சரன், நான் சதாட்சரன். சிவாய நம என்று உங்களுக்கு 5 எழுத்து, சரவண பவ என்று எனக்கு 6 எழுத்து. போதுமா? இன்னும் விளக்கம் தேவையா? பொல்லாத பிள்ளை நீ. சரி, வேதத்தை சொல். சீடனே, அமர். நன்றி, வணக்கம்.